இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு மீடியம் சைஸ் கேரட் சாப் பண்ணி வச்சிருக்கு, ஒரு கொஞ்சம் பெல் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்குது, ஒரு கொஞ்சம் கையளவு கேபேஜ், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 2 முட்டை, 2 கிரீன் சில்லி, 100 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மசாலா தேவையான மசாலா: மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சமாக, அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் வாட்டர் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் எதுக்கு விடுறோன்னா, நம்ம ரைஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். மூடி வச்சிடறேன், கொஞ்சம் பாயில் ஆகட்டும். சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். இப்போது எல்லா மசாலாயும் எல்லா பவுடரும் மசாலாவும் போட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரைஸு போட்டுடலாம். வாட்டர் சூடாகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சூடாகிடுச்சு பேன். சிக்கனை போட்டுடலாம். நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆகிடுச்சா இல்லையான்னு. இப்போ திருப்பி போட்டுட்டு குத்தி பாருங்கள் ஃபோர்க் வச்சு. ஃபோர்க் உள்ளே போச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அரிசியை செக் பண்ணலாம். 70% குக் ஆகணும். குக் ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனும் குக் ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் அயர்ன் பேன் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாம். கேபேஜ், கேரட், பெல் பெப்பர், சில்லியும் அதோட சேர்த்துக்கோங்க. சால்ட் போட்டுடலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேரட் பாதி குக் ஆகிடுச்சு. இவ்வளோ போதும் குக் பண்ணது. இப்போ நம்ம எக்கு போட்டுடலாம். அப்படியே உடச்சி உள்ளே விடுங்க. ஆயில் எதுவும் நமக்கு இனி எக்ஸ்ட்ரா தேவை கிடையாது. கொஞ்சம் பெப்பர். அடி பிடிச்சிடாமல், அடியில் ஒட்டக்கூடாது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால அடி பிடிக்கிறது சான்ஸ் இருக்குது. இப்போது வெஜிடபிள்ஸோட எல்லாம் சேர்த்து நல்லா ப்ராப்பராக கிண்டி விட்டுருங்க. கிண்டியாச்சு. இப்போ சிக்கன் போடலாம். சிக்கனை நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே போட்டுக்கலாம். இல்லை சின்ன பீஸாக வேணும்னா இதை விடவும் சின்னதாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடரும் போட்டுக்கோங்க. கோரியண்டர் பவுடர். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பரும் போடணும். நீங்கள் ஆனியன் போடுங்க. போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.